கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 25:21 கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் மனிதனாயிருந்தபோது ஜனங்களுக்கு இந்த தாளந்துகளை குறித்த உவமையை கூறினார். 5 தாளந்துகளை பெற்ற மனிதன் மேலும் 5 தாளந்துகளை சம்பாதித்தான். 2 தாளந்துகளை பெற்ற மனிதன் மேலும் 2 தாளந்துகளை சம்பாதித்தான். ஆனால் 1 தாளந்தை பெற்றவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வேறே 5 தாளந்துகளை சம்பாதித்த மனிதனிடமும் 2 தாளந்தை சம்பாதித்த மனிதனிடமும் அவனுடைய எஜமான், நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தபடியால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குவேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்ற அந்த அதிகாரத்தையும் கொடுத்தான். ஆனால் 1 தாளந்தை பெற்று அதை புதைத்து வைத்த மனிதனை பொல்லாதவன் என்றும் சோம்பலான ஊழியக்காரன் என்றும் அழைத்தும் அவனை புறம்பான இருளில் தள்ளும்படி உத்தரவிட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாயிருந்தால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். தேவனை நம்பி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறிய தாளந்துகளையும் வரங்களையும் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்றும் உங்கள் தாளந்துகளை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தி பலன் கொடுக்கிறீர்கள் என்றும் அவர் சோதித்து பார்க்கிறார். அவர் உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று கண்டால் தம்முடைய சந்தோஷத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்கும்படியான வாசலை திறப்பார். பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவும் நீங்கள் அவருடைய மகிழ்ச்சிக்குள் பிரவேசிக்கவும் விரும்பினீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த தாழ்ந்துகளையும் அறிவையும் பலனையும் எப்படி பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் சோதித்து பாருங்கள். அப்படி பயன்படுத்தவில்லை என்றால் இப்பொழுதே தேவனிடத்தில் நல்மனம் பொருந்தி அவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தாளந்தையும் அவருக்காக பயன்படுத்தி அவருடைய ராஜ்யத்தில் மிகுந்த பலனை கொண்டு வந்து சேர்க்க போவதாக பொருத்தனை பண்ணுங்கள். அப்பொழுது தேவன் தம்முடைய மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்புவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அநேக தாளந்துகளை கொடுக்கிறீர், வரங்களை கொடுக்கிறீர். அவைகளெல்லாம் உம்முடைய ராஜ்யத்துக்காக உம்முடைய நாம மகிமைக்காக உபயோகிக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்காக வாழ கிருபை தாங்கப்பா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாய் வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து கடைசியிலே உம்முடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கும்படி உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் நீர் சந்தோஷப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.